ராஜா கண்ணனை காணும். எங்க போயிட்டானோ? கண்ணனை காணுமா? எங்க போயிருப்பான்? அதான் எனக்கு தெரியல. நாங்க இங்க தான் விளையாடிட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்றது தாத்தா? எங்க போயிருப்பான்னு தெரியலையே. ஒருவேளை கண்ணன் வீட்டுக்கு போயிருப்பானோ? வீட்டுக்கா? மை காட், வாங்க வா போலாம். கண்ணா நில்லு. யாருப்பா நீ? எனக்கு தெரியல. நான் தான் கண்ணன். நீங்க தானே எங்க பைத்தியக்கார பெரியம்மா? பெரியம்மாவா? உனக்கு யார் சொன்னாங்க? எங்க அம்மா தான் சொன்னாங்க. யார் உங்க அம்மா? இவங்க தான் எங்க அம்மா. விஜய், இந்த பையன்? ஆமாக்கா, கண்ண ஏன் மகன் தான். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுக்கா. உனக்கு கல்யாணம் ஆச்சா? அப்புறம் ஏன் இந்த வெள்ளப்புடவை? உன் புருஷன் மறுபடியும்? ஜானகி. டாடி டாடி டாடி, பாத்தீங்களா? ஹாஸ்டல்ல இருந்து நான் தனியாவே இங்க ஓடி வந்துட்டேன். ஜானு, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. அவ சொல்றதுதான் உண்மைதான். விஜய் என்னோட மனைவிதான். ஜானகி, நடந்தது என்னமோ தப்புதாம்மா. ஆனா எப்படியாவது ராஜாவை நல்லபடியா வளர்க்கணுங்கிறதுக்காகத்தான் அவங்க ரெண்டு பேரையும் வற்புறுத்தி இந்த கல்யாணத்தை செய்யும்படியான ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. அன்னைக்கு எங்களுக்கு இருந்த நிலைமையில இதை தவிர வேற வழியே இல்லம்மா. ஆமாமா, சித்தியை தப்பா நினைக்காதம்மா. நீ இருந்தா என்ன எப்படி வளர்ப்பியோ அதே மாதிரி எந்த குறையும் இல்லாம என்ன வளர்த்தாங்கம்மா. நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். ஏம்மா பேச மாட்டேங்கிற? பேசுமா. டாக்டர் போன் பண்ணு. ஜானு, ஜானு. நான் ஜானகி அம்மா வீட்டுல இருந்து பிரியா பேசுறேன். அவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மறுபடியும் அட்டாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? டோன்ட் வரி, நான் உடனே புறப்பட்டு வர்றேன். எல்லாரும் வெளியே போயிடலாம். டாக்டர், நான் மட்டும் இங்க இருக்கலாமா? வேண்டாம்மா, ஜானகி மறுபடியும் எழுந்திருக்க இன்னொரு 10 மணி நேரமா தான் ஆகும். வாங்க போலாம். டாக்டர், அக்காவுக்கு இப்ப குணமாயிடும்ல? முன்ன நடந்த மாதிரி எதுவும் ஆயிடாதே. இப்ப எந்த முடிவும் எடுக்க முடியாதுமா. ஜானகிக்கு சுயநினைவு வந்து அவ எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் எதுவுமே சொல்ல முடியும். எப்படியாவது அக்காவை குணப்படுத்துறீங்க டாக்டர். இல்லன்னா இவ்வளவுக்கும் காரணம் நான் தானே. என் மனசாட்சி வாழ்நாள் பூரா என்ன சாகடிச்சுக்கிட்டே இருக்கும். பைத்தியக்காரத்தனமா பேசாத விஜய். இதுல வாட்ஸ்அப் எதுவுமே இல்லை. பயப்படாதீங்க, எல்லாரும் தைரியமா இருங்க. சுயநினைவு திரும்பும் போது ஜானகி நார்மலா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் அப்புறம் போன் பண்ணுங்க, நான் வர்றேன். இனிமே நான் இங்க இருக்க போறதில்ல. நாளைக்கு காலையில அப்பாவோட சேர்ந்து நான் ஊருக்கு போயிடுறேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில யாரை எப்படி சமாதானம் பண்றதுன்னு எனக்கு தெரியல. திருட்டுத்தனமாவ தாலி விட்டு நான் அவனை மனைவியாக்கிட்டேன். எதுக்காக அப்படி புலம்புறேன்?
என்ன மன்னிச்சிருக்கா. நீயே வந்த அக்கா, என்ன கொலை பண்ணத்தானே வந்த. இந்த வீட்டுல எல்லாருமே கேட்டாங்க. எல்லாரும் கொலை பண்ணிடுவேன். ஹலோ டாக்டர், நான் ராஜா பேசுறேன். அம்மா மேல திங்ஸ் எல்லாம் எடுத்து உடைச்சிட்டு இருக்காங்க டாக்டர். பயமா இருக்கு டாக்டர். சித்தியை கூட அம்மா அடிச்சிட்டாங்க. உடனே வாங்க டாக்டர். ஓகே டாக்டர். பிரியா, நீ எங்க போற? அத்தை இருக்கிற ரூமுக்கு. பிரியா, உனக்கு என்னாச்சு? அம்மா மாதிரி பைத்தியம் பிடிச்சிருக்கு. இப்ப நீ மேல போன அம்மா உன்னை அடிச்சு கொண்டுடுவாங்க. நீங்க பயப்படுற மாதிரி எனக்கு ஒண்ணும் நடக்காது. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரியா, இத பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல யாராவது அவங்க பக்கத்துல இருக்கணும். இல்லன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும். இத பாரு, புரியாம பேசுற. இப்ப நீ கீழே இறங்கி போறியா இல்லையா? ப்ளீஸ் என்ன போக விடுங்க. பிரியா. ராஜா, நீ போமா.